வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங் ஃபேமிலி. ஸோ நான் உங்களோட சுபா மேம். இதுதான் நம்மளோட ஹண்டர் லேர்னிங் தமிழ் மீடியம் சேனல். ஸோ தமிழ் மீடியம் பசங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ்ல இருந்து கிளாஸஸ்ல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கத்துக்க நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே தமிழ்ல கத்துக்க முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் இன்னும் 2 வருஷம் எங்களோட சேர்ந்து நீங்க டிராவல் பண்ண முடியும். உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இருந்து எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி நம்மளோட பிளேலிஸ்ட்ல போட்டாச்சு. ஸோ சேனலை கிளிக் பண்ணி இப்போ பிளேலிஸ்ட்ல 10th சயின்ஸ்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் எல்லாமே கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு 1 by 1 பார்த்துட்டு இருக்கோம். என்ன மேம் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டுட்டேங்கிறீங்க, இது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, 3rd யூனிட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான 3 மார்க் 2 மார்க் 4 மார்க் அண்ட் 7 மார்க் இது எல்லாம் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெப்ப இயற்பியல் தானப்பா நம்மளோட 3rd யூனிட். அதுல ஒரு கலோரி வரையறன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்ப இயற்பியல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டே டு டே லைஃப்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வெப்பம். கரெக்டா? நம்ம அம்மா தோசை சுடுறதுக்காக யூஸ் பண்ற கேஸா இருக்கட்டும், வெளில போனோம்னா நமக்கு மேல படக்கூடிய வெயிலா இருக்கட்டும், எல்லாமே வெப்பம் தான். ஜஸ்ட் உங்க கை 2 இப்படி உரசி பார்த்தா அதுல கூட உங்களுக்கு வெப்பம் தான் தெரியும். சோ இந்த மாதிரி வெப்பங்கள் வந்துட்டு இயற்பியல் வழியா வந்துட்டு எந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த வெப்ப இயற்பியல். ஓகேயா? சோ அதுல முக்கியமான 2 மார்க் 4 மார்க் 5 மார்க் 7 மார்க்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கலோரி வரையறு. ஓகேயா? சோ ஒரு கலோரிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1 கிராம் நீர் நிறையுள்ள ஒரு நீரை நம்ம எடுத்துக்க போறோம். சோ 1 கிராம் அளவுக்கான தண்ணியை எடுத்து அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம 1 டிகிரி செல்சியஸுக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம்னா ஹீட் பண்ண போறோம், வெப்பப்படுத்த போறோம். சோ அதுக்கு தேவையான வெப்ப ஆற்றலை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 கலோரி. சோ 1 கிராம் நீர், அதை நம்ம 1 டிகிரி செல்சியஸ்ல வெப்பப்படுத்தணும். அதுக்கு எந்த அளவுக்கான கேஸ் செலவாகுது, எந்த அளவுக்கான வெப்ப ஆற்றல் செலவாகுதுன்னு பார்த்தோம்னா அது 1 கலோரி. அதுவே 1 கிலோ கலோரின்னு கேட்டுட்டாங்கன்னா, 1 கிலோகிராம் நிறையுள்ள நீரை எடுத்துப்போம், அதை நம்ம 1 டிகிரி செல்சியஸுக்கு ஹீட் பண்றதுக்காக ஹீட் பண்ணுவோம். சோ அப்போ நமக்கு எந்த அளவுக்கான வெப்ப ஆற்றல் வெளியிடுதோ அதை நம்ம 1 கிலோ கலோரி அப்படின்னு சொல்றோம். கிளியரா? 2 கொஸ்டின் படிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீள் வெப்ப விரிவு, பரப்பு வெப்ப விரிவு. முதல்ல இந்த வெப்ப விரிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு பொருளையுமே நம்ம அதிகமா சூடுபடுத்தணும்னா அந்த பொருள் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நீண்டு போகும், இல்லைன்னா பரப்பளவுல வந்துட்டு அது அதிகமாயிட்டே போகும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இது ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்துட்டு ரயில்வே தண்டவாளத்தை வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். பனிக்காலத்துல வந்துட்டு தண்டவாளம்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா வெயில்ல வந்துட்டு அதிக வெப்பநிலை காரணமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ரயில்வே ட்ராக்ல இருக்கக்கூடிய அந்த இரும்பு எல்லாம் உருக ஆரம்பிச்சிடும். அதுக்குதான் இடையில மரக்கட்டை கேப் எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்படி உருகுச்சு அப்படின்னா, ரயில் வந்துச்சு அப்படின்னா தடார்னு விழுந்துரும். சோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்காகத்தான் என்ன பண்ணுவாங்கன்னா கேப் வச்சிருப்பாங்க. அப்ப கண்டிப்பா இரும்பா இருந்தாலுமே அதிக வெப்பம் கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா உருக ஆரம்பிக்கும். தங்கமும் அப்படிதான். நம்ம தங்கத்தை ஓவரா ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகும், உருகி ஓடிடும். சோ இதுதான் வந்துட்டு வெப்ப விரிவு. ஓகேயா? சோ திடப்பொருள் வந்துட்டு வெப்பப்படுத்துவதும் போல வந்துட்டு அதோட நீளம் ஜாஸ்தி ஆச்சுன்னா அதை நம்ம நீள் வெப்ப விரிவுன்னு சொல்றோம். அதுவே பரப்பு வெப்ப விரிவுல ஹீட் பண்றோம், அந்த பொருளோட பரப்பு ஜாஸ்தி ஆயிருச்சு அப்படின்னா நம்ம பரப்பு வெப்ப விரிவுன்னு சொல்றோம். இதை வந்துட்டு ஃபார்ம் டைப்ல சொல்லணும்னா டெல்டா எல் பை எல் நாட் ஈக்குவல் டு ஆல்பா டெல்டா டீன்னு போட்டிருக்காங்க. இங்க ஏன் எல் யூஸ் பண்றோம்னா நமக்கு லென்த் தான் ஜாஸ்தி ஆகுது. இங்க வந்துட்டு ஜஸ்ட் ஏ மட்டும் எக்ஸ்ட்ரா மாத்தி போட்டிருப்போம். ஏன்னா நமக்கு பரப்பு பொதுவா நம்ம ஏரியான்னு சொல்லுவோம், லென்த்துக்கு எல்லுன்னு சொல்லுவோம். கரெக்டா? சோ அதனாலதான்ப்பா. நெக்ஸ்ட் இது நீள மாறுபாட்டுக்கும் வெப்பநிலை மாறுபாட்டுக்கும் உள்ள தொடர்பு. ஆமா, நீளம் தான் ஜாஸ்தி ஆகுது. எப்போ வெப்பநிலை மாறும்போது எனக்கு நீளம் ஜாஸ்தி ஆகுறத நான் நீள் வெப்ப விரிவுன்னு சொன்னேன்னா நீளத்துக்கும் வெப்பநிலை மாற்றத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பா தான் இருக்கணும். அதே மாதிரி எனக்கு நான் இப்ப வெப்பப்படுத்தும் போது பரப்பு தான் மாறுது அப்படின்னா அப்ப எனக்கு பரப்பு வெப்ப விரிவுங்கிறது பரப்புக்கும் வெப்பநிலை மாற்றத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பா தான் இருக்கும். 3 பாயிண்ட். ஒரு திடப்பொருளை நான் வெப்பப்படுத்துறேன், நீளம் ஜாஸ்தி ஆச்சுன்னா நீள் வெப்ப விரிவு, பரப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா பரப்பு வெப்ப விரிவு. இங்க எல்லுக்கு பதிலா அங்க ஏ போட போறீங்க. 3வது பாயிண்ட், நீளத்தை ஜாஸ்தி பண்றதுனால நீளத்துக்கும் வெப்பநிலை மாற்றத்துக்கும் இடையில உள்ள தொடர்பு. இங்க பரப்பு ஜாஸ்தி ஆகுறதுனால பரப்புக்கும் வெப்பநிலை மாற்றத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பு. சிம்பிள். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? பாயில்ஸோட விதிப்பா. சோ பாயிலோட விதி என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க 2 எம்டி சிலிண்டர், இது வந்துட்டு ஒரு சிலிண்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு மூவ் ஆகக்கூடிய ஒரு பிஸ்டன் இல்ல ஹேண்டில். எனக்கு என்னால இந்த ஹேண்டில வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சோ நார்மலா எனக்கு வந்துட்டு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் வந்துட்டு மேல இருக்கக்கூடிய அந்த பிஸ்டன் ஹேண்டில், கீழே இருக்கக்கூடிய இது வந்துட்டு கேஸ். அதுக்குள்ள நிறைய மாலிக்யூல்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய மூலக்கூறுகள் இருக்கும். நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பிஸ்டன் வந்துட்டு நான் மூவ் ஆகும்னு சொன்னேன், அப்படியே புடிச்சு கீழே தள்ள போறேன்.
அழுத்த போறேன். அப்ப நான் என்ன பண்றேன், அழுத்தத்தை ஜாஸ்தி பண்றேன். நான் அழுத்தத்தை ஜாஸ்தி பண்ணோன்னு என்ன ஆகுதுன்னு பாருங்க, இந்த இடத்துல நிறை வந்துட்டு குறையுது. இவ்வளோ நிறை இருந்தது, ஆனா பாருங்களேன், இந்த இடத்துல அழுத்தம் கம்மியா இருந்துச்சு, நிறை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. நான் அழுத்தத்தை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணோன்னா நிறையானது டக்குன்னு குறைஞ்சிருச்சு. அப்போ பாயில்ஸ்ல என்ன, நான் அழுத்தத்தை ஒரு மாறாத வெப்பநிலையில ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம், இதுதான் அந்த குறிப்பிட்ட நிறையுடைய வாயு. இந்த குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவோட இந்த அழுத்தத்தை நான் ஜாஸ்தி பண்ணேன்னா அந்த வாயுவோட நிறையானது குறைய ஆரம்பிக்கும். இதுதான் வந்துட்டு பாயில்ஸோடலாம். அதைத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா, பிய பொதுவா நம்ம அழுத்தம்னு சொல்லுவோம், பிரஷர். இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/v அப்படின்னா v வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்றோம், பருமன்னு சொல்றோம், வால்யூம்னு சொல்லுவோம். சோ நான் அழுத்தத்தை ஜாஸ்தி பண்ணேன்னா எனக்கு பருமனானது என்ன ஆகும், குறைய ஆரம்பிக்கும். எப்போ, மாறாத வெப்பநிலையில ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவோட இதுதான் அந்த குறிப்பிட்ட நிறையுடைய வாயு. அந்த வாயுவோட இந்த அழுத்தமானது ஜாஸ்தி ஆச்சுன்னா, இந்த கேப் ஜாஸ்தி ஆச்சுன்னா எனக்கு நிறையானது குறைய ஆரம்பிக்கும். இதத்தான் பாயில் சொல்லியிருப்பார். ஓகேயா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, இயல்பு வாயு மற்றும் நல்லியல்பு வாயு. ஃபர்ஸ்ட் இயல்பு வாயுக்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாயுக்கள் வந்துட்டு நார்மலா நமக்கு வந்துட்டு ஒரு வாயுக்கள் வந்துட்டு இப்போ 2 மாலிக்யூல் இருக்கு, 2 மூலக்கூறு இருக்குன்னா இந்த 2 மூலக்கூறும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னோட ஒண்ணு மோத ஆரம்பிக்கும், ஒன்னோட ஒண்ணு இணைய ஆரம்பிக்கும். இது இப்படிதான் வந்துட்டு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா மூலக்கூறுகளும் எல்லா அணுக்களுமே இருக்கும். அதை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்றோம்னா இயல்பான வாயுக்கள்னு சொல்றோம். அப்ப நல்லியல்பு வாயுக்கள்லாம் என்னன்னு பார்த்தோம்னா ஒன்னோட ஒண்ணு எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை அப்படின்னா அது நல்லியல்பு வாயுக்கள். அப்படி இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்காது. அப்ப நல்லியல் வாயுக்கள் அப்படிங்கிறது வந்துட்டு கற்பனையில உருவாக்கப்பட்ட ஒரு வாயுக்கள் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட், குறிப்பிட்ட கவர்ச்சி விசையால் ஒன்றோட ஒன்று இடைவினை புரிந்து கொண்டிருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அடங்கிய வாயுக்கள். சோ ஏதோ ஒரு கவர்ச்சி விசை, அதனால ஒன்னோட ஒண்ணு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இடைவினை புரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள். இடைவினை புரிஞ்சுக்கிட்டு அணுக்களா இருக்கலாம், இல்லைன்னா மூலக்கூறுகள் தனியா இருக்கலாம். அதுகளோட தொகுப்பை நம்ம என்னன்னு சொல்றோம்னா இயல்பு வாயுக்கள்னு சொல்றோம். அப்ப அப்படியே ஆப்போசிட், ஒன்றோட ஒன்று இணைவினை புரியாமல் இருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை நம்ம என்னன்னு சொல்றோம், நல்லியல்பு வாயுக்கள்னு சொல்றோம். ஓகேயா? இயல்பு வாயு பாயில் விதி, சார்லஸ் விதி மற்றும் அவகோட்ரா விதிகளுக்கு உட்படாது. சோ இயல்பா இருக்கக்கூடிய அந்த கேசஸ் எதையுமே நம்ம பாயில்ஸ் விதியா இருக்கட்டும், சார்லஸ் விதியா இருக்கட்டும், அவகோட்ரா விதியா இருக்கட்டும் எதுக்குமே உட்படுத்த முடியாது. ஆனா நல்லியல்பு வாயுக்கள் இந்த 3 விதிக்குமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா உட்படும் அப்படின்றாங்க. சோ இவ்வாயுக்களுக்கு அளவில்லை, இந்த வாயுக்களுக்கு அளவே கிடையாது. இந்த வாயுக்களுக்கு என்ன பண்ணு அப்படின்னு பார்த்தோம்னா அளவு உண்டு. ஏன் உட்படாதுன்னா பாயில்ஸ் விதியில நம்ம என்ன பண்ணோம், பிரஷரை ஜாஸ்தி பண்ணோம், அழுத்தத்தை ஜாஸ்தி பண்ணும்போது நிறை வந்துட்டு கம்மியாச்சு. இப்போ ஒரு வாயுக்கள் இன்னொரு வாயுக்களோட இடைவினை புரிஞ்சிருக்கு அப்படின்னா ஏன் உட்படாது அப்படின்னு சொல்லும் போது 2 மூலக்கூறு ஒன்று கனெக்ஷன்ல இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ண முடியாது, அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது அந்த அளவுக்கு சீரியஸான ஒரு பாண்டிங்ல இருக்கும். அப்போ நம்ம அந்த வாயுக்களை வந்துட்டு பாயில்ஸ் விதிக்கு உட்படுத்த முடியாது. எனக்கு வந்துட்டு ஒரு மூலக்கூறோட ஒரு மூலக்கூறு தொடர்பே இல்லாத இருக்கிற வாயுக்களை வந்துட்டு என்னால பாயில்ஸ் விதிக்கு உட்படுத்த முடியும். பட் அந்த மாதிரியான வாயுக்கள் கிடைக்காது, இருக்காது. சோ நெக்ஸ்ட் அது அடுத்ததான் சொல்றாங்க, இந்த வாயுக்களுக்கு அளவே இல்லை அப்படிங்கிறாங்க. சோ அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையே எவ்வித கவர்ச்சி விசையும் இருக்காது. அணுக்களுக்கும் மூலக்கூறுகளுக்கும் இடையில வந்துட்டு எந்த ஒரு கவர்ச்சி விசையும் இருக்காது. அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மேபி வெப்பநிலை ஜாஸ்தியாகி அழுத்தம் கம்மியா இருக்கலாம். இருக்கும்போது எனக்கு ஒரு மூலக்கூறுகள் இன்னொரு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையில வந்துட்டு ஒரு பிணைப்பு ஏற்பட்டுட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்க வந்துட்டு அணுக்களுக்கும் மூலக்கூறுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி விசை அளவுல கம்மியா இருக்கும், வலிமை வந்துட்டு குறைவா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சோ அணுக்கள் மூலக்கூறுகள் இடைவினை புரிஞ்சிட்டு இருக்கிறது, ஒன்னோட ஒண்ணு இடைவினையில இருக்கக்கூடிய வாயுக்களை இயல்பு வாயுக்கள்னு சொல்றோம். அப்படி இல்லாத வாயுக்களை நல்லியல்பு வாயுக்கள்னு சொல்லுவோம். இங்க பாயில்ஸ் விதி, அவகோட்ரா விதி, சார்லஸ் விதி எதுலையுமே இந்த இயல்பு வாயுக்கள் உட்படாது. நல்லியல்பு வாயுக்கள் அந்த 3 விதிக்குமே உட்படும். இந்த வாயுக்களுக்கு அளவே இல்லை, இந்த வாயுக்களுக்கு அளவு உண்டு. இங்க எந்தவித மூலக்கூறுகளுக்கிடையே எந்த ஒரு கவர்ச்சி விசையும் எந்த ஒரு கவர்ச்சி விசையும் எக்ஸ்டர்னலா செயல்படாது. இங்க அந்த கவர்ச்சி விசை கம்மியா இருக்கும் அப்படின்றாங்க. இது நேச்சுரலாவே, இது இயற்கையாவே ஒரு மூலக்கூறோட இன்னொரு மூலக்கூறுகள் இணைஞ்சுதான் இருக்கும். அதுதான் இயல்பு வாயுக்கள். இங்க இணையாம தான் இருக்கும். ஆனா அப்படி இருந்தாலும் இணைகிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய கவர்ச்சி விசை கம்மியா இருக்கும். இங்க பொதுவா நேச்சுரலாவே படைக்கும் போதே இது இப்படிதான் இருந்துச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்ப ஈஸியா இருக்கும். சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உண்மை வெப்ப விரிவு குணகம். ஓகே, ஓரளவு வெப்பநிலை உயர்வதால் திரவத்தில் அதிகரிக்கும் உண்மை பருமனுக்கும் அத்திரவத்தின் ஓரலகு பருமனுக்கும் உள்ள தகவு.
இப்போ ஓரளவு வெப்பநிலையில வந்துட்டு திரவத்தோட இப்போ நார்மலா ஒரு பச்சை தண்ணி இருக்கு, அந்த பச்சை தண்ணியோட ஓரளவு பருமனை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பருமனுக்கும் அந்த பச்சை தண்ணியை நான் ஓரளவு வெப்பநிலையில ஓரளவு வெப்பநிலையை வந்துட்டு அந்த பச்சை தண்ணிக்கு வந்துட்டு கொடுக்குறேன். சோ அப்ப எனக்கு என்ன ஆகும்னா அந்த தண்ணியில வந்துட்டு ஓரளவு வெப்பநிலை வந்துட்டு உயர ஆரம்பிக்கும். அப்போ அந்த தண்ணியில எந்த அளவுக்கான பருமன் இருக்கு, இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய விகிதத்தை தான் நான் உண்மை வெப்ப விரிவு குணகம் அப்படின்னு சொல்றேன். ஒருவேளை நார்மலா இருக்கக்கூடிய அந்த தண்ணிய நான் ஓரளவு பருமன், அதாவது ஓரளவு வெப்பநிலையை நான் உயர்த்திட்டேன்னா எனக்கு அந்த தண்ணியில இருந்து கொஞ்சம் என்ன ஆகும்னா வாயுக்கெல்லாம் வெளில போயிடும். சோ எனக்கு அப்போ இது ரெண்டுக்கும் இடையில வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்தை தான் நான் என்னன்னு சொல்றேன்னா உண்மை வெப்ப விரிவு குணகம்னு சொல்றேன். இது நம்ம பொதுவா வந்துட்டு இதோட SI அலகுல சொல்லும் போது கெல்வின்னு சொல்றோம். ஓரளவு வெப்பநிலை உயர்வால திரவத்துல ஏற்படக்கூடிய பருமன், அதிகரிக்கக்கூடிய பருமன், அந்த திரவத்தோட உண்மையான ஓரளவு பருமன், இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த விகிதத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா உண்மை வெப்ப விரிவு குணகம்னு சொல்றோம். இதோட அலகை நம்ம கெல்வின், SI அலகுல சொல்லும் போது கெல்வின் -1/1 அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேயா? சோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்லியல்பு சமன்பாடு. ஓகே 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 நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை தருவி. இந்த கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ நல்லியல்பு வாயுக்களின் பண்புகளை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அழுத்தம், பருமன், வெப்பநிலை மற்றும் அணுக்களின் எண்ணிக்கை, இது எல்லாத்தையுமே சேர்த்து தொடர்பு படுத்துறது தான் என்னன்னு பார்த்தோம்னா நல்லியல்பு வாயு சமன்பாடு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நல்லியல்பு வாயு சமன்பாடுங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாய்ட்ஸ் லால இருந்து சார்லஸ் லால இருந்து அவகேட்ரா லா வரைக்கும் எல்லா விதிக்குமே உட்படும்னு சொல்லியாச்சு. இந்த 3 விதியுமே ஒண்ணு கான்ஸ்டன்டா வச்சு அழுத்தத்தை சொல்லும். பாய்ட்ஸ் விதி எப்படி எனக்கு வெப்பநிலையை மாறாம வச்சு அழுத்தத்தை அதிகரிக்கும் போது எனக்கு நிறையானது குறையுது அப்படின்னு சொன்னிச்சோ, அதே மாதிரி சார்லஸ் விதி என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு சார்லஸ் விதியில வந்துட்டு அழுத்தம் மாறாம இருக்கும். சோ அழுத்தம் மாறாம இருக்கும்போது எனக்கு வாயுக்களோட பருமன் எப்படி இருக்குன்றத சொல்லும். சோ சார்லஸ் விதி வந்துட்டு சார்லஸ் விதி தான் அழுத்தத்தை வந்துட்டு மாறாம வச்சுட்டு எனக்கு பருமன் எப்படி இருக்கு, வெப்பநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு பருமன் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு எனக்கு சார்லஸ் விதி சொல்லும். அவகேட்ரா விதி என்ன பண்ணும்னா எனக்கு அழுத்தத்தையும் சரி எனக்கு பருமனையும் சரி மாறாம வச்சுட்டு வெப்பநிலை வாயுக்களோட அழுத்தத்தை சொல்லும். சோ பாய்ட்ஸ் விதி என்ன பண்ணுச்சுன்னா எனக்கு வெப்பநிலையை மாறாம வச்சுட்டு அழுத்தத்தை ஜாஸ்தி பண்ணும்போது நிறை கம்மியாகுதுன்னு சொன்னிச்சா. சார்லஸ் விதி அழுத்தத்தை மாறாம வச்சுக்கிட்டு எனக்கு வெப்பநிலை மாறும்போது வாயுக்களோட பருமன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லும். சார்லஸ் விதியில வந்துட்டு ரெண்டுமே மாறாம இருக்கும், பருமனும் மாறாம இருக்கும், வெப்பநிலையும் மாறாம இருக்கும். சோ பருமனும் வெப்பநிலையும் மாறாம இருக்கும்போது எனக்கு எந்த மாதிரியான வாயுக்கள் கிடைக்குது அப்படிங்கறத வந்துட்டு எனக்கு அவகேட்ரா விதி வந்துட்டு சொல்லும். சோ அதோட அந்த ஈக்குவேஷனை மட்டும் நம்ம எடுத்து எழுதணும்னா பிவி அப்படி ஃபர்ஸ்ட் லாவை வந்துட்டு பிவின்னு எழுதுவோம், செகண்ட் லால வந்துட்டு V/T அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு அழுத்தம் மாறாம இருந்துச்சு. அவகேட்ரா விதிப்படி நமக்கு அழுத்தமும் மாறல, பருமனும் மாறாம இருந்துச்சு. என்ன அப்படிங்கறது என்னன்னு சொல்றோம்னா அந்த அந்த இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு கேஸ் எடுத்துட்டோம்னா இந்த இதுக்குள்ள வந்துட்டு எந்த மாதிரியான மூலக்கூறுகள் இருக்கு, அந்த மூலக்கூறுகளோட எண்ணிக்கையை வந்துட்டு நம்ம N அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ நமக்கு நல்லியல்பு வாயு சமன்பாடை பொறுத்த வரைக்கும் நல்லியல்பு வாயுக்கள்னா இந்த 3 சமன்பாட்டுக்குமே உட்படும். அப்படிங்கிற பட்சத்துல இந்த 3 சமன்பாடையுமே நம்ம தொடர்பு படுத்தணும் அப்படின்னா நமக்கு உண்மையான நல்லியல்பு சமன்பாடானது கிடைக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டா? சோ இது 3ஐயும் தொடர்பு படுத்தணும் அப்படின்னா PV = மாறிலி, எனக்கு 3மே மாறாம தான் இருக்கு. சோ அதை நான் மாறிலினே எடுத்துக்கலாம். கரெக்டா? மாறிலி இங்க PV இருக்கு. செகண்டோட ஈக்குவேஷன்ல பார்த்தோம்னா பொதுவாவே நம்ம ஒரு சமன்பாடை வந்துட்டு தொடர்பு படுத்துறோம்னா இப்படிதானே தொடர்பு படுத்துவோம். அப்ப எனக்கு மேல இருக்கக்கூடியதெல்லாம் மேலதான் இருக்கும், கீழே இருக்கக்கூடியது மட்டும்தான் கீழே வரும். அப்ப Tயும் N தான் கீழே வரும். P ஒரு V இருக்கு, இங்க V இருக்கு, இங்க V இருக்கு, 3மே மேலதான் இருக்கு. அதனால நான் 3 டைம் V போகணும்னு அவசியம் கிடையாது, அதை நான் பொதுவா எடுத்துக்கலாம். அப்ப PV கீழே என்ன எழுதிக்கலாம், T இந்த N. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சோ PV/Tn = மாறிலி அப்படின்னு எடுத்தாச்சு. சோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே, சோ இப்போ என்ன நெக்ஸ்ட் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த PV வந்துட்டு அப்படியே இருக்கட்டும். ஓகேயா? இந்த Tயும் அப்படியே இருக்கட்டும், இந்த என்ன வந்துட்டு இப்போதைக்கு அப்படியே கான்ஸ்டன்டா வச்சுக்கலாம். இந்த மாறிலிக்கு பதிலா என்ன பண்றாங்கன்னா KBன்னு எடுத்துக்கிறாங்க.
ஓகேயா. சோ மாறிலியை எடுத்துட்டு கேபின்னு எடுத்திருக்காங்க. இந்த கேபிக்குன்னு வந்துட்டு ஒரு வேல்யூ இருக்கு. சோ அந்த வேல்யூ என்னன்னா நம்ம புக்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. கேபியோட வேல்யூ வந்துட்டு 1.381 into 10 to the power minus 23 jk minus 1. ஓகேயா, இதுதான் வந்துட்டு இந்த கேபியோட வேல்யூ. நெக்ஸ்ட் இது என்னன்னு சொல்லியாச்சுன்னா எந்த அளவுக்கான மாலிக்யூல்ஸ் வந்துட்டு இருக்குங்கிறது தான் நான் அப்படி ஸோ இந்த வாயுக்கள்ல வந்துட்டு எந்த அளவுக்கான மாலிக்யூல்ஸ் இருக்கு என்னங்கிறது எந்த அளவுக்கான மூலக்கூறுகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா மியூ அளவுக்கான மாலிக்யூல் இருக்கு. அவகேட்ரா விதிப்படி நம்ம எழுதும் போது மியூ ஆஃப் n என்ன எழுதுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ அப்படின்னு எழுதுறோம். சோ இது வந்து ரொம்ப டீடைல்டா போவேணும், ஏன்னா வந்துட்டு நமக்கு எக்ஸாம் பக்கத்துல வரப்போகுது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க என்னங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த அளவுக்கான மாலிக்யூல் அதாவது மூலக்கூறுகள் அந்த வாயுக்கள் இருக்குன்றாங்க. நம்மளோட நல்லியல்பு சமன்பாடு பொறுத்த வரைக்கும் மியூ அளவுக்கான வாயுக்கள் வந்துட்டு மூலக்கூறுகள் வந்துட்டு அந்த அந்த கேஸ் அந்த சிலிண்டர்னு சொன்னேன் இல்லையா. சோ அதுக்குள்ள வந்துட்டு என்ன அளவு மியூ அளவுக்கான வாயுக்கள் இருக்கு. எந்த மியூ அளவுக்கான வாயுக்கள் ஓகே. இது நம்ம அவகேட்ரா சமன்பாடுல இருந்து எழுதும் போது ஏன்னு எழுதுவோம். இது நீங்க அவகேட்ரா சமன்பாடு வந்துட்டு தனியா சொல்றேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். சோ இது வந்துட்டு நம்ம என்ன மட்டும் இப்போதைக்கு என்ன எடுத்துக்க போறோம்னா மியூ ஆஃப் ஏன்னு எழுத போறோம். சோ இந்த பி இந்த டி இந்த எண்ணுக்கு பதிலா என்ன பண்ண போறோம்னா மியூ ஆஃப் ஏன்னு எழுத போறோம். அப்போ பிவி பை டி இன்ட்டு இந்த எண்ணுக்கு பதிலா மட்டும் மியூ ஆஃப் ஏன்னு எழுதியாச்சு. இந்த கேபி வந்துட்டு அப்படியே இருக்கும். இப்போ இந்த சமன்பாடை அப்படியே இந்த பக்கம் கொண்டு போனோம்னா பிவி ஈக்குவல் டு கேபி இன்ட்டு டி மியூ என் ஏ. ஏன்னா வந்துட்டு கீழே பெருக்கு வகுத்தல்ல இருந்துச்சுன்னா இந்த பக்கம் போகும்போது வகுத்தல்ல மாறும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த பிவி அப்படியே இருக்கும்பா. இந்த கேபி அதுக்கப்புறமேட்டு மியூ என் ஏ டி இந்த சமன்பாடு எல்லாத்தையும் என்னன்னு சொல்றாங்கன்னா ஆறுன்னு சொல்றாங்க. அதாவது ஆறுன்றாங்க. இந்த ஆறுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா பொதுவாயு மாறிலி அப்படிங்கிறாங்க. இந்த பொதுவாயு மாறிலியில என்னென்னலாம் அடங்கும்னு பார்த்தோம்னா இந்த கேபிங்கிற மாறிலி, அது போக என் ஆஃப் ஏ என் ஏ இது எல்லாமே மியூவை விட்டுட்டேன் பாருங்க, மியூ NA இங்க இருக்கக்கூடிய மியூ வரும். சோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுக்குள்ள அடங்கும். இந்த ஆறு என்ன சொல்றாங்க பொதுவாயு மாறிலிங்கிறாங்க. அப்போ PV ஈக்குவல் டு RT அப்படின்னு எழுதிக்கலாமா. அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த NA அப்படிங்கறத வந்துட்டு அவகேட்ரா விதியில வந்துட்டு ஒரு சின்ன வேல்யூ கொடுத்திருப்பாங்க. NAக்கு எவ்வளவு, அதாவது NAங்கிறது நான் என்னன்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வாயுக்கள்ல எந்த அளவுக்கான மூலக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறது. வாயுக்கள்ல எந்த அளவுக்கான மூலக்கூறுகள் இருக்கும் அப்படிங்கறத வந்துட்டு நம்ம அவகேட்ரா விதியிலிருந்து எடுத்துட்டு வந்தோம்னா அவகேட்ரா நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்திருப்பாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6.023 into 10 to the power 23 மோல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கரெக்டா. சோ இதோட வேல்யூ அது போக இந்த கேபியோட வேல்யூங்கிறது நம்ம இப்பதான் எழுதணும். அது என்ன 1.381 into 10 to the power minus 23 எழுதணும். சோ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த ஆர்டியோட வேல்யூங்கிறது தெரியும். இதுல இந்த டேர்மும் மைனஸ் ஆயிரும். மிச்சம் இருக்கக்கூடிய இதை மட்டும் நம்ம பெருக்கும் போது எனக்கு வேல்யூ எவ்வளவு கிடைச்சிச்சுன்னு பார்த்தோம்னா 8.31 ஜூல் கிலோ மோல் மைனஸ் 1 கெல்வின் மைனஸ் 1ல வந்துட்டு கிடைச்சிச்சுப்பா. இதுதான் வந்துட்டு கடைசியான நல்லியல்பு வாயுக்களுக்கான சமன்பாடு. ஓகேயா. சோ நம்ம நல்லியல்பு வாயுங்கிறது வந்துட்டு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு மூலக்கூறு இன்னொரு மூலக்கூறோட சம்பந்தமே இல்லாம இருக்கிறத நம்ம நல்லியல்பு வாயுக்கள்னு சொல்றோம். அது கிடைக்காத வாயுக்கள். இந்த மூணு வாயுக்களுமே நமக்கு சார்லஸ் லாவா இருக்கட்டும், அவகேட்ரா லாவா இருக்கட்டும், பாயில் லாவா இருக்கட்டும், இது மூணுக்குமே உட்படும். அந்த மூணு விதியும் என்ன சொல்லுதுங்கிறத தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எழுதியிருப்போம். சோ பாயில் விதி என்ன சொல்லும்னா எனக்கு PV ஈக்குவல் டு மாறிலின்னு சொன்னுச்சு. ரொம்ப டீட்டெயில்டா போக வேண்டாம். பாயில் விதிப்படி நம்ம வெப்பநிலையை மாறாம வச்சிருப்போம். சார்லஸ் விதிப்படி நம்ம என்னத்தை மாறாம வச்சிருப்போம், அழுத்தத்தை மாறாம வச்சிருப்போம். அவகேட்ரா விதிப்படி பருமனையும் வெப்பநிலையும் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா மாத்தாம வச்சிருப்போம். அது மூணையும் வச்சு வந்துட்டு எனக்கு வாயுக்களோட அழுத்தம் எவ்வளவா இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம சொல்லியிருப்போம். வாயுக்களோட நிறை எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருப்போம். சோ அந்த மூணு ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதியாச்சு. இது மூணுக்கும் இடையில இருக்க தொடர்பு தான் நல்லியல்பு வாயு சமன்பாடு. அப்ப மூணு வாயுக்களையும் நம்ம தொடர்பு படுத்தும் போது நமக்கு PV ஈக்குவல் டு TN இன்ட்டு N ஈக்குவல் டு மாறிலின்னு கிடைச்சிச்சு. இந்த மாறிலியை நம்ம எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணோம்னு பார்த்தோம்னா
இந்த கேபியை வச்சு ரீப்ளேஸ் பண்ணோம். இந்த கேபிக்குன்னு ஒரு வேல்யூ அதை நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் முக்கியம். ஸோ கேபிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா இந்த எண்ணுங்கிறது அவகட்ரா விதிப்படி எண்ணு எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அந்த ஒரு சிலிண்டருக்குள்ள எந்த அளவுக்கான வாயுக்கள் இருக்கு, எந்த அளவுக்கான மூலக்கூறுகள் இருக்கு அப்படிங்கறது எண்ணு சொல்லும். சோ இந்த எண்ணை நம்ம வந்துட்டு என்னன்னு பார்க்கும்போது மியூ அளவுக்கான வாயுக்கள் வந்துட்டு இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சோம். அதை நம்ம மியூ என் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதணும். கரெக்டா? சோ அடுத்து இந்த எண்ணுக்கு பதிலா மியூ என் ஆஃப் ஏன்றதை வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரீப்ளேஸ் பண்ணோம். சோ அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணோம், இங்க இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே எனக்கு வகுத்தல்ல இருந்துச்சு, இந்த பக்கம் பெருக்கல்ல போச்சு. இதோட வேல்யூ எல்லாத்தையுமே சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைச்சிச்சு. அதுக்கு முன்னாடி எதை கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாயு மாறிலி ஆரை வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். இந்த ஆறுங்கிறது என்னென்னலாம் சேர்ந்ததுன்னு பார்த்தோம்னா நம்மளோட நார்மலான கேபி மாறிலி, அது போக எந்த அளவுக்கான மூலக்கூறுகள் இருக்குது இதெல்லாத்தையும் சேர்த்ததுதான் என்னன்னு பார்த்தோம்னா பொதுவாயு மாறிலி. சோ இந்த வாயுக்களோட மாறிலியான கேபிக்கு பதிலாகவும் எந்த அளவுக்கான மூலக்கூறுகள் இருக்கு மியூ என்ஏக்கு பதிலாகவும் நம்ம ஆரை ரீப்ளேஸ் பண்ணோம். சோ இதோட வேல்யூக்கள் எல்லாத்தையுமே நம்ம பெருக்கும் போது என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையான நல்லியல்பு வாயு சமன்பாடானது கிடைச்சிருச்சு. கிளியரா? அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திரவத்தின் உண்மை வெப்ப விரிவு மற்றும் தோற்ற வெப்ப விரிவினை அளவிடும் சோதனையை படத்தோட கேட்டிருக்காங்க. இதுதான்ப்பா. சோ உண்மை வெப்ப விரிவுங்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலா ஒரு திரவத்தை வந்துட்டு நம்ம சூடுபடுத்தும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஒரு பாத்திரத்துக்குள்ள நம்ம ஒரு திரவத்தை போட்டு சூடுபடுத்துறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த பாத்திரத்துல ஹீட் ஆக ஆரம்பிக்கும். சோ அந்த பாத்திரம் ஹீட் ஆகி கொஞ்சம் விரிவடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த ஹீட்டு உள்ள போய் தண்ணியை எல்லாத்தையுமே சூடுபடுத்த ஸ்டார்ட் பண்ணும். இப்படிதான் நடக்கும். சோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன், அதுக்குள்ள வந்துட்டு நான் சூடுபடுத்த தேவையான ஒரு நிறமுள்ள திரவத்தை நான் வச்சிருக்கேன். திரவத்தை வச்சாச்சு, கீழே ஒரு பர்னரை வச்சாச்சு. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தோம்னா சூடுபடுத்துறதுக்கு முன்னாடி அதாவது நான் ஃபர்ஸ்ட் திரவத்தை வந்துட்டு சூடுபடுத்துறதுக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹீட் பண்ணோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு இந்த பாத்திரம் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சூடாக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட நீரோட வேல்யூ எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா L1ங்கிற அளவுக்கு இருந்துச்சு. இது இருக்கா, L1ங்கிற அளவுக்கு இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், பாத்திரத்தை சூடு பண்ண ஆரம்பிச்சோன்னே எனக்கு பாத்திரமானது விரிவடைய ஆரம்பிக்கும். பாத்திரம் விரிவடைய ஆரம்பிச்சிருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஹீட்டு உள்ள போக ஆரம்பிச்சு தண்ணியானது கம்மியாக ஆரம்பிக்கும். எனக்கு பாத்திரம் பெருசாயிருச்சுன்னா நான் பாத்திரத்தை பெருசாக்கும் போது எனக்கு தண்ணியோட அளவு குறைய ஆரம்பிக்கும். ஒரு டம்ளர்ல தண்ணி ஊத்துறதுக்கும் செம்புல தண்ணி ஊத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. டம்ளர் அளவுல நான் தண்ணி ஊத்தும் போது இருந்த தண்ணியோட அளவு L1. நான் அந்த டம்ளர் அளவு பாத்திரத்தை செம்பளவுக்கு பெருசு பண்ணிட்டேன், ஹீட் பண்ணி பெருசு பண்ணிட்டேன்னா அப்ப தண்ணி குறைய ஆரம்பிக்கும். அதை நான் என்னென்னு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா L2ன்னு எடுத்தாச்சு. இப்போ எனக்கு அந்த பாத்திரம் பெருசாயிருச்சு, ஹீட் வெப்பமானது உள்ள போக ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியை சூடுபடுத்த ஆரம்பிக்கும் போது அந்த தண்ணியோட விரிவு எவ்வளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா L3 அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? ஓகே. சோ இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த L2க்கும் L3க்கும் இடையில உள்ள வேறுபாடு, இந்த L2க்கும் L3க்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த வேறுபாடு என்னன்னு சொல்றாங்கன்னா உண்மை வெப்ப விரிவுன்னு சொல்றாங்க. இந்த L3க்கும் L2க்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு, அதாவது L1க்கும் L3க்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு தோற்ற வெப்ப விரிவு அப்படின்றாங்க. L2க்கும் L3க்கும் இடையில இருக்கக்கூடிய வெப்ப விரிவு உண்மை வெப்ப விரிவுன்னு சொல்றோம். L1க்கும் L3க்கும் இடையில இருக்கக்கூடிய வெப்ப விரிவு நம்ம என்னன்னு சொல்றோம், தோற்ற வெப்ப விரிவுன்னு சொல்றோம். எப்பவுமே இருக்கு பாருங்க, உண்மை வெப்ப விரிவுங்கிறது L3ல இருந்து L2 வரைக்கும், தோற்ற வெப்ப விரிவுங்கிறது L3ல இருந்து L1 வரைக்கும். உண்மை வெப்ப விரிவுங்கிறது தோற்ற வெப்ப விரிவை விட எப்பவுமே எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுல L3ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா நான் வந்துட்டு சூடு பண்ணி அந்த பாத்திரமும் சூடாகி அந்த தண்ணி எனக்கு எங்க போச்சோ அதுதான் L3. கரெக்டா? L2ங்கிறது வந்துட்டு எனக்கு நார்மலா அந்த பாத்திரம் சூடானோன்னு எனக்கு தண்ணி எங்க போச்சுங்கிறது, பாத்திரத்தை நான் சூடு பண்ணோன்னு தண்ணி வந்துட்டு எந்த அளவுக்கு குறைஞ்சிச்சு அப்படிங்கிறது, இல்லைன்னா தண்ணியோட ஸ்டார்டிங் பொசிஷன் என்னங்கிறது L2ன்னு சொல்றோம். சோ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய L2ங்கிறது எந்த அளவுக்கான தண்ணி குறைஞ்சிச்சு அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் நார்மலா இருக்கும்போது அளவை நம்ம L1ன்னு எடுத்தோம். பாத்திரத்தை சூடு பண்ணோன்னு தண்ணி குறைஞ்சிச்சு, அதை L2ன்னு எடுத்தேன். திரும்ப நான் பாத்திரத்தை சூடு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி சூடாச்சு, அதை நான் L3ன்னு எடுத்தேன். ஓகேயா? அப்போ உண்மை வெப்ப விரிவுங்கிறது நான் பாத்திரத்தை சூடு பண்ணி தண்ணி ரொம்ப சூடானதுக்கு அப்புறமேட்டு எந்த அளவுக்கா விரிவடைஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கும்
பாத்திரத்தை சூடு பண்ணோன்னா தண்ணி எந்த அளவுக்காக குறைஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கும் இடையில உள்ள விகிதம். அது உண்மை வெப்ப விரிவு. தோற்றம்ங்கிறது இனிஷியல் பொசிஷனுக்கும் கடைசி பொசிஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த விகிதம். சோ இவ்வளவுதான்ப்பா. இது ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா கேட்கலாம். சோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு யூனிட்ல வந்துட்டு நான் உங்களை பாக்குறேன். சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ.